அப்புறம் பேட்ரியார்கி. அவங்க வீட்டு பெண்கள் வரமாட்டாங்க பாருங்க. அவங்க வீட்டு ஆண்கள் தான் வருவாங்க. அவங்களும் வாரிசு தானே? ஆமா, வாரிசு தான். வாரிசுலயே அதாவது ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு நீங்க சொல்றது. இல்ல அவங்க அது மட்டும் சனாதனம் இல்லையா? அது மட்டும் வைதிகம் இல்லையா? அவங்க குடும்பத்துல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் இருக்காரா? மற்ற வாரிசுகளே இல்லையா? எல்லாரும் அரசியல் பண்ணிட்டாங்களா? அரசியல் வந்த எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா? எவங்க குடும்பத்துல? கலைஞர் குடும்பத்துல. கனிமொழின்னு ஒரு கேரக்டர் அவங்க வீட்ல இல்லையா? அவங்க எம்பியா இருக்காங்கல்ல, கட்சியின் துணை பொதுச்செயலாளர் இருக்காங்கல்ல. ஏன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க வாரிசு லிஸ்ட்ல வர மாட்டாங்களா? அது மட்டும் அப்ப எப்படி அது வேணும்ன்றீங்க? வாரிசுலயே அப்ப உதயநிதி மட்டும் வேணாம். இல்ல அதாவது வாரிசுன்றதே வேண்டாம். எங்களுக்கு ரியல் குவாலிட்டி ஒரிஜினல் அப்ப கனிமொழியும் வேண்டாம். ரா லீடர் தான் வேணும். அதுலயே வந்து கிரேட் 2 கிரேட் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மட்டத்திலே 2 மட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பெட்டர் மட்டமா இருந்தா பரவாயில்ல. ரெண்டுமே மட்டம்னு சொல்லுங்க. ரெண்டுமே மட்டம் வேணாம்னு சொல்லுங்க. ரெண்டுமே வேண்டாம். ஆனா அதுல வந்து ஒரு பெண் என்பதால் ஒரு பெண்ணுக்கு நீங்க உரிமை கொடுக்கலன்னா அது தனி டாபிக். அது நீங்க ஆண்கள் மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுதான் வைதிக மதம். அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து யாரோட அவங்க அப்பா பேரு அவங்க தாத்தா பேர் தான் சொல்றாரு. உங்க அம்மா பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஏன் உங்க அம்மா பேர் சொல்ல மாட்டேன்றீங்க? யாரு இந்த மாதிரி சொல்லுவா? நீங்க பிராமணர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த அபிவாதையை சொல்லும் போது இந்த தாத்தாக்கு பிறந்தேன், இந்த ரிஷிக்கு பிறந்தேன், இந்த அப்பாவுக்கு பிறந்தேன், இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஃபேமிலி நேம் தானே. அது ஃபேமிலி நேம். அது நீங்க சொல்றது இவ்ளோ புரட்சி செய்றீங்க. நீங்க சொல்றது கோத்திரம் கிடையாது. இது கோத்திரம் எல்லாம் கிடையாது. இது ஃபேமிலி நேம் தானே. ஏன் மதர் நேம் ஃபேமிலி நேமா இல்ல? ஏன் ஃபாதர் நேமா லைனா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா எல்லாம் உங்களை பெக்கலையா வானத்திலே குதிச்சிட்டீங்களா நீங்க? ரைட். அப்ப உங்களுக்குள்ளேயும் சில அழுத்தம். சரி, அப்ப நீங்க மத்தவங்கள கரெக்ட் பண்ற மாதிரி அவரையும் கரெக்ட் பண்ணுங்க. நான் அததானே சார் சொல்றேன். காதுல விழுந்தா கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் சார். நான் வேணாம்னு சொல்லியே. நான் தான் தாராளமா தான் சொல்றேன். நான் இல்ல மத்தவங்கள போது நாம தான் எடுத்து சொல்ல வேண்டும். இவங்களும் நான் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல. என்னை மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்றோம். ஆனா திருந்தவே இல்லையே இன்னும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் தானே சொல்லுவாங்க. இன்னும் 2 லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உங்க பேரை கொஞ்சம் சொல்லுங்கன்னா அதெல்லாம் அப்டேட் ஆகணும்ல. அப்டேட் ஆகாத லீடர்ஸ் எங்களுக்கே திரும்ப கொண்டாந்து கொடுக்குறீங்க. விஜய் யார பேரை போட்டாரு? இல்ல கமலஹாசன் யார் பேரு போட்டாரு? அவங்க யார் பேரும் போடல சார். இவங்களுக்கு பிறந்த நானுன்னு அவங்க சொல்லல. அந்த அவசியம் அவங்களுக்கு இல்ல. அது சொல்ல வேண்டிய அவசியமே ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. உங்க அப்பா யாரா இருந்தா எனக்கு என்ன, உங்க தாத்தா யாரா இருந்தா எனக்கு, நீங்க என்ன செய்வீங்கன்னு தானே நாங்க கேட்கிறோம். அதே தான் நான் இப்போ மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவங்க அப்பா யாருன்னு நமக்கு தெரிய வேண்டியதில்லை, அவங்க தாத்தா யாருன்னு நமக்கு தெரிய வேண்டியது, அவங்க மாமனார் யாரு கூட எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்க என்ன செய்வீங்க? ஸோ ஒரு மேனை ஆஸ் அ இண்டிவிஜுவல் மட்டும்தான் நம்ம மேனோ உமனோ ஒரு பர்சனை ஒரு இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நம்ம இவாலுவேட் பண்ணுமே தவிர அவங்களோட பேகேஜ் எல்லாம் வச்சு அவங்களை இவாலுவேட் பண்ண முடியாது. அந்த ரா ஸ்பெசிமன் எப்படி இருக்குன்றதான் இவாலுவேட் பண்ணணும்.